அன்பான இசையை விரும்பும் தமிழ் மக்கள் மற்றும் இதர மொழியாக இருந்தாலும் இசைக்கு தலை அசைக்காதவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட இந்த இசை என்பது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய காலத்து ஹார்மோனியம் இப்போ ஒரு கீபோர்டு அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் பாடல்கள் 7 சுரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 7 சுரங்களில் வெஸ்டர்னில் பார்த்ததுன்னா அந்த நீங்கள் கீபோர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கருப்பு கீ இருக்குது, ஒரு வெள்ளை கீ இருக்கும், இப்படி மாறி 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 இருக்கும். அதில் 7 சுரங்கள்ங்கிறது 7 கீ. அதுபோக உள்ளே இருக்கும் கருப்பு கீ அரை, அதாவது 7 ஸ்வரங்களில் அதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 1 1 2 2 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த 7 ஸ்வரத்துக்குள்ளே தான் அனைத்து பாடல்களும் நம்ம பேசினாலும் பாடினாலும், யார் ஒருத்தர் மேலே கோபப்பட்டு நம்முடைய சினங்களை காட்டினாலும் அல்லது தன்னுடைய அன்பை காட்டினாலும் அல்லது தன்னுடைய எந்த ஒரு இதை ஒரு வெளிப்படுத்தினாலும் இவை அனைத்தும் நம்ம ஒரு குரலிலிருந்து வரக்கூடிய இசையானது, அதாவது ஒலியானது இந்த 7 ஸ்வரத்துக்குள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடித்த ஒரு உண்மை. அந்த 7 ஸ்வரத்துக்குள் பீட் 4 அடிகள் 1 2 3 4 அந்த மாதிரி 4 அடிகளுக்குள்ள இவைகளை மிக அழகாக கட்டமைப்பு செய்யப்பட்டு அவைகள் ஒளியாக வெளியிடுவது தான் இங்கிலீஷில் கம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இசை எனக்கு அதிகமாக தெரியாது. இது நானே இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட தெரிஞ்சிட்ருக்கிறேன். இந்த இசை பற்றி நம்ம அப்புறமா மேற்கொண்டு வருவோம். நம்மளது எஸ்பி ஸ்டுடியோ மியூசிக் அண்ட் வோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலில் ஒரு விளம்பரத்துடன் சேர்ந்த ஒரு விளக்கம். இது விளம்பரம் என்ன அப்படின்னு கேட்டதுன்னா, நம்முடைய இந்த இசை ஆர்வத்துடன் நம்முடைய இசை பொருட்களும் விற்பனை செய்து கொடுத்தல் அல்லது வாங்கி விற்றல் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறதுல நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு கேட்டதுன்னா, இப்போ ஹோம் தியேட்டர்கள், ஸ்டீரியோ, மோனோ, இப்படி மோனோ, ஸ்டீரியோ, ஹோம் தியேட்டர்னால் என்ன அப்படிங்கிறது இது நம்ம சின்னதாக பார்ப்போம். மோனோ ரேடியோவில் ஒற்றையாக ஒரே ஒரு ஸ்பீக்கரில் பாடக்கூடிய அனைத்து இசைகளும் அந்த ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டுமே இசைத்து கொள்ளும், ஒலியாக வெளியிடும். அந்த ஒரு நிகழ்வு மோனோ என்று சொல்லப்படுகிறது. ஸ்டீரியோ என்பது அந்த வரக்கூடிய நம்ம எத்தனை இசைகள் இருக்கிறதோ அதை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த 2ஐயும் இந்த ஸ்பீக்கரில் ஒரு சிலவை, இந்த ஸ்பீக்கரில் ஒரு சிலவை, அப்படி அந்த மாதிரி இசைக்க செய்தது ஸ்டீரியோ என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பேஸ் என்னும் கட்டை ஒலி. கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டை ஒலி லோ ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. லோ ஃப்ரீக்குவென்சினா உங்களுக்கு அது இன்னும் தியரியாக சொல்லப்பட வேண்டுமானால் நம்ம இருதயத்தை இப்போ மேலே கீழே இப்படி போகிற மாதிரி அந்த படம் வரையப்படுவோம். அந்த படம் வரையப்பட்டிருக்கிறதுல மிடில் பகுதி 0 என்றும் மேற்பகுதி கூட்டல் என்றும் கீழ்ப்பகுதி கழித்தல் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லது மேல் இருக்கிறது ஹையர், கீழ் இருக்கிறது லோ, 0 மிடில் அப்படி சொல்லப்படுது. அந்த மிடில் என்பது நம்ம பாடக்கூடிய பாடல்களும் பேச்சுகளும் இருக்குது. ஹை அப்படிங்கிறத சலங்கை ஒளி மற்றும் லேசான சில்லிடக்கூடிய கீச்சிடக்கூடிய குரல்கள் மற்றும் ஒலிகள் அதில் வரும். கட்டை ஒலி அல்லது மிகவும் கட்டை ஒலி அல்லது மிக தடிமனான ஒலிகள் பேஸ் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதே அந்த கீச்சிடக்கூடிய ஒலி ட்ரிபிள்மு, இது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. மத்தளங்கள் அந்த மாதிரி ஒரு சப்தங்கள் இதில் வரும். கப்பலில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் சவுண்டு அதில் தான் ஹாரன் உருவாக்கியிருக்கு. ரொம்ப லோ ஃப்ரீக்குவென்சி, அதாவது 60 ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 60 சுற்றுக்கள். அந்த ஒலியினுடைய அந்த அதிர்வு எண்ணுக்கு கீழே இருக்கிறது நம்ம காது உணராது.
அதனால் அது நம்ம பறவைகளோ மற்ற பூச்சிகளோ இவைகளுக்கு தான் தெரியும். அதனால தான் அந்த மாதிரி ஒலிகளை தெரிஞ்சுட்டு சுனாமி இவைகளையெல்லாம் தெரிஞ்சுட்டு பறவைகள் இடம் பெயர்றது, இந்த மாதிரி மற்ற விலங்குகள் வந்து அதை உணர்ந்து கொஞ்சம் இடம் பெயர்றது, பாம்பு பூச்சி புள்ளி இதுகள்லாம் பூச்சி மற்றும் இதுகெல்லாம் வந்து குழிக்குள்ளேருந்து இருக்கிறதுகெல்லாம் மங்குகள் இருக்கிறது, எலிகள் இதெல்லாம் வந்து வெளியில் கிளம்பிடும். அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அது காரணம் வந்து மிகவும் லோ ஃப்ரீக்குவென்சியில் உருவாக்கக்கூடிய அதிர்வுகளை வந்து அது உணர்ந்துறத காரணம். அதே மாதிரி நம்ம இசையில் வந்து நம்ம காதால் கேட்கக்கூடிய இந்த இசையில் லோ ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது வந்து பேஸ் சவுண்டு உண்டு. மிகவும் லோ ஃப்ரீக்குவென்சி ஸ்பீக்கர் பாடாது. அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிகவும் லோ ஃப்ரீக்குவென்சியை கட்டை ஒலியை அதில் ஒலிக்கக்கூடிய ஸ்பீக்கர் வகை சார்ந்தது சப் வூஃபர் என்று சொல்லப்படுகிறது. வூஃபர் என்று சொல்லப்படுகிறது. ஸ்பீக்கரில் ஃபுல் ரேஞ்ச் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இதில் வந்து மிட்ரேஞ்சுன்னா மத்திய அலைகளை வந்து ஒலிக்கக்கூடியது. அதுக்கடுத்தது அதுலேயே வந்து ட்வீட்னா கீச்சுன்னு கத்தக்கூடிய ட்வீட்டர் ஒலி. இது போன்ற இவைகளை வந்து உபயோகித்து நம்ம இசைகளை நமக்கு வந்து கம்போஸ் செய்து கொடுக்கக்கூடிய பாடல்களில் எந்தெந்த தனக்கு நான் ஒலிக்கக்கூடிய இசையை எங்கு வருகிறது என்று இனம் தெரிந்து அவைகளை எடுத்து தான் பாடும் அந்த நிகழ்வு தான் இந்த ஹோம் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது முன்பகுதியில் இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கர்கள் வந்து ஸ்டீரியோவாகவும், பின்பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து சரவுண்டு என்று சொல்லுவது. சரவுண்டு மெயின்ஸ் இப்படி வந்து சுழலக்கூடியது. நம்ம உட்காந்து பாட்டு கேட்கும்போது ஒரு டிவியிலேருந்து படம் பார்க்கும்போது அவர் பேசிகிட்டே ஏதோ ஒன்று வீசுவார். அந்த ஒரு பேசிட்டு கல் எடுத்து வீசுவார், இல்லைன்னா ஒரு துப்பாக்கியில் சுடுவார். நம்ம முன்னாடி சுடுவார், பின்னே வந்து டுமில்னு ஒரு சத்தம் கேட்கும். அது வந்து அந்த ஸ்பீக்கர் மட்டுமே பாடும். அப்படி பாடும்போது பிரித்து அங்கே வந்து அந்த டும்முன்னு ஒரு சவுண்டு, அந்த வெடிக்கும் சத்தம் கேட்கும்போது முன்னே சுடுகிறார், பின்னே வெடி சத்தம் கேட்கிறார். இப்படி போன்ற இயற்கை சப்தங்களாக கேட்டு மகிழக்கூடிய நம்முடைய இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் இவைகளை ஹோம் தியேட்டர்கள் என்று சொல்லக்கூடிய அவைகள் நிறைய பிரிக்கலாம். ஈக்குவலைசரில் முன்னையெல்லாம் பார்த்துருப்பீங்க, 5 சேனல் முதல் வரும்போது பேஸ் ட்ரிபிள் மட்டும் ரேடியோவில் இருக்கும். ஆரம்ப காலத்தில் ரேடியோவில் ரொம்ப அதிக நேரம் பேசுகிற மாதிரி தெரியுதா? சரி, பரவாயில்ல, நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஆரம்ப காலத்தில் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அதாவது வேல்யூம் மட்டும் இருக்கும், சவுண்டு வைக்கிறது மட்டும் இருக்கும். அதை எடுத்து டோன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு வசதியை அதில் கொடுத்துருப்பாங்க. அதே எடுத்து டோனுக்கு எடுத்தது அதுலேயே பேஸ் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையே எடுத்து வந்து ஈக்குவலைசர் என்று 5 சேனல்களாக பிரிக்கப்பட்டு மத்தியமமான இடத்தில் 0 என்று சொல்லக்கூடிய குரல் வரும் இடத்தை தனியாகவும், கீச்சு குரல்கள் தனியாக இந்தல்ல 2 கருவிகளும், இந்தல்ல வந்து பேஸ் எனும் கட்டை ஒலியை அதிகப்படுத்தி கொள்ள குறைத்து கொள்ள இருக்கக்கூடிய சாதனங்கள். இவைகள் 5 சேனல்களாக பிரிக்கப்பட்டு ஈக்குவலைசர் என்று சொல்லக்கூடிய அந்த சாதனம் இணைக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து இப்போ அது ஈக்குவலைசர் வந்தாலும் வந்து 2 ஸ்பீக்கரில் தான் வந்து இந்த ஒலிகளை நாம் கூட்டி குறைத்து அவைகளை வந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்து அதாவது சரவுண்டு இத்தனையும், அதாவது ஒரு சப் ஊஃபர்லேயே வந்து நல்ல பேஸ் இருக்கு. அதில் ஒலிக்க முடியாத ஒரு கட்டை ஒலியை வந்து பேஸ் சவுண்டை வந்து சப் ஊஃபர் வந்து கூடவே எடுத்து கொடுத்துட்ருக்கு. ஆனால் தனியாக சப் ஊஃபர் வச்சு கேட்டிங்கன்னா சும்மா அப்படின்ட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு ஊஃபரில் வந்து ஓரளவுக்கு கீச்சு குரல் இல்லாமல் ஒரு மந்தமான குரல்களை மட்டும், கட்டை குரல்களை மட்டும் பாடிட்டு இருக்கு. மிட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸும் இருக்காது, ட்ரிபிளான கீச்சு குரல்களும் இருக்காது. இடையில வந்து நம்ம பாடக்கூடிய பாடல்கள், குரல் வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சு, இவைகள் வந்து இதில் மிட்ரேஞ்சில் வரும். அடுத்தது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கீச்ச குரல்கள், சலங்கைகள், அந்த மாதிரி மிக மெல்லிசைகள், இவைகளையெல்லாம் வந்து அதில் ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். இவை அனைத்தும் ஒருங்கே ஒரு பாக்ஸில் வந்து இணைக்கப்படும் போது, அதாவது ஒரு ஊஃபர், ஒரு மிட்ரேஞ்சு, ஒரு ட்வீட்டர் போடும்போது
நம்மளுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன இங்கேருந்து பாடல்களிலிருந்து அந்த பாக்ஸுக்கு என்ன அதிர்வெண்கள் உள்ள இசைகள் செல்கிறது, அதாவது பேஸ் சவுண்டு, ட்ரிபிள் சவுண்டு, அல்லது அது மிட்ரேஞ்சு, எந்த ஒலி அதுக்குள்ளே போச்சுனாலும் தனக்கு எது தகுதியாக உள்ளதோ அவைகளை மட்டும் அது ஒலித்து நமக்கு வந்து தனியாக பிரித்து ஒலிப்பதால் நமக்கு மீண்டும் தெளிவாக கேட்கிறது. இப்போ வந்து ஹோம் தியேட்டர் அப்படின்னு கொண்டு வந்துருக்கிறதுல 2 ஸ்பீக்கர் உள்ள இதுக்கு வந்து கொஞ்சம் பேஸ் மட்டும் கூடுதலாக வேணும். அப்படிங்கும்போது 2 in 1 என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான, அதுவும் அப்படி தான், வெறும் ஸ்டீரியோ இருந்ததுனாலும் அதில் வந்து ஒரு விதமான சரவுண்ட் ஒலி, ஒரு வித்தியாசமான ஒரு டால்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஃப்ரீக்வன்சிகளை வந்து அதில் ஒலிக்கக்கூடிய அளவில் நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய 2 in 1 ஆம்பிளிஃபயர்கள் மற்றும் ஸ்பீக்கர்கள். அதே மாதிரி 5 சேனல் உள்ள ஹோம் தியேட்டரில் வெறும் பிளேயராக கொடுக்கப்பட்டு அதில் வந்து தனியாக சப்வூஃபர், முன் 2 ஸ்பீக்கர்கள், பின் 2 ஸ்பீக்கர்கள் சரவுண்டுக்கு, அதுபோக மத்தியமமான நம்முடைய பேச்சுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மிடில் ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய, சென்டர் என்று சொல்லக்கூடிய இந்த வகையை சார்ந்த ஆம்பிளிஃபயர்களும் ஸ்பீக்கர்களும் நம்மிடமிருந்து தயாரித்து வழங்கப்படுகிறது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு விற்பனைக்காக உள்ள ஒரு விளம்பரம் என்று கூறலாம். அதே மாதிரி அதில் பயன்படுத்தும் முறைகள், ஒரு சிலர் வந்து ஹோம் தியேட்டரில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது தனியாக ஒரு ஊஃபரில் பேஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி பிரித்து வரும். பேஸ் வந்து ரொம்ப மிக அதிகமான அதாவது கட்டை குரலை மட்டும் ஒலிக்கிறதுனால, கட்டு ஒலியை ஒலிக்கிறதுனால அது வந்து நிறைவடையாது. தனியாக சப் ஊஃபரில் வச்சு அதை மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு முழுமை அடையாது. கூடவே ஊஃபர் வந்து தேவைப்படும் போது பேஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து முழுமை அடைந்து விடும். மிடில் ரேஞ்சில் நம்ம பாடக்கூடிய பாடல்கள் அது வந்து ஊஃபரில் கட்டை நம்ம பாசல் மெதுவாக பேசும்போது, ஊஃபரில் அதிகமாக பாடும்போது, ட்வீட்டரில் அளவாக பேசும்போது மிடில் ரேஞ்சில், இப்படி அதுவே மாறிக்க சில நேரங்களில் 3க்குமே வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒலிகளை வந்து 3மே பாடும். அந்த மாதிரி இது போன்ற ஒரு தியரின்னு தியரியில் ஒரு சின்ன புரிதல், இவைகளை வந்து நம்ம செய்து நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். ஆகவே தனக்கு வேண்டியவர்கள் தனக்கு தேவையான பட்ஜெட்டில் தனக்கு தேவையான வசதிகளை உள்ள ஆம்பிளிஃபயர்களை நாங்கள் செய்து கொடுக்குறோம். வேண்டும் என்பவர்கள் தங்களுடைய